ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங் இன் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மேட்சிங் அப்படின்னா நாங்கள் பார்க்க போகிறோம் அண்ட் தென் அதோடைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ மேட்சிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா the process of using search to solve problems is an applications of appropriate rules. The rules are applied to the individual problem states to generate new states. This process is continued and the goal state is reached. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ மேட்சிங் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ப்ரீவியஸ் அண்ட் தென் கரண்ட். ஓகேவா? இப்போ ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரீவியஸ் கண்டிஷனில் ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்ணி கரண்ட் அப்ளிகேஷனாக கொண்டு வரும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து கரெக்ட் மேட்ச் ஆகுதா அதான் பார்க்குறது தான் மேட்சிங். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண சில ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம். இதெல்லாம் நியூ ஸ்டேட்ஸ் வரும். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போன்னா நமக்கு எப்போ கரெக்டான ரெண்டுத்துக்குமே எப்போ ஈக்குவல் அப்படின்னு வருதோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் என்ன ஆகும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதான் ப்ரீவியஸுக்கும் கரண்ட் இருக்க ஸ்டேட்மெண்ட். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், சில ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம். ரூல்ஸ் அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா சில நியூ ஸ்டேட்ஸ்லாம் வரும். திருப்பி அதுலேருந்து மூலிமா திருப்பி ரூல்ஸ் அப்ளை பண்ணி பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ப்ராசஸ் எப்போ கண்டினியூ ஆகிருக்கும், until the goal state is reached. நமக்கு என்ன கோல் ஸ்டேட் வேணுமோ அது ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் மேட்சிங் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மேட்சிங் வந்து ஏஐயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா perform simple search through all the rules comparing each one's preconditions to the current state and exact all the ones that match. இண்டெக்ஸிங் அப்படின்னா பார்த்தோன்னா இது வந்து சிம்பிள் சர்ச் தான். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரீ கண்டிஷனுக்கும் கரண்ட் ஸ்டேட் கண்டிஷனுக்கும் எல்லாமே எக்ஸாக்டாக மேட்ச், அதாவது எல்லா ஒன்ஸுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏபிசி ஈக்குவல் டு ஏபிசி அப்படின்னா இது வந்து ப்ரீ கண்டிஷன், இது வந்து கரண்ட் ஸ்டேட் வச்சுக்கலாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக இப்போ ஏவும் மேட்ச் ஆகுது, பியும் மேட்ச் ஆகுது, சி எல்லா ஒன்ஸுமே மேட்ச் ஆகுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது இண்டெக்ஸிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இதோடைய ப்ராப்ளம்ஸ் இல்லை என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா it will be necessary to use a large number of rules. இது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், large number of rules இந்த இண்டெக்ஸிங்கில் யூஸ் பண்ணுவோம். It is not always immediate obvious where a rule precondition or satisfy the particular state. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். ப்ரீ கண்டிஷன்ஸு ஏதாவது ஒரு இது கூட மேட்ச் ஆகாமல் இருந்தால் அது வந்து ராங் ஆகிடும். அதனால் அது இமிடியேட் அபியஸ், அதாவது இந்த ரூல் ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் நம்பர்ஸ், அதாவது ப்ரீ கண்டிஷன் இருக்கும் பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கும் கண்டிப்பாக எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், புது ரூல்ஸை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். Instead of searching through the rules, use the current state as an index to the rules and select the matching ones immediately. இப்போ வந்து சர்ச்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸில் நம்ம கரண்ட் ஸ்டேட் இருக்கு இல்லையா, கரண்ட் ஸ்டேட் தான் இண்டெக்ஸ், அது இண்டெக்ஸாக ஃபாலோ பண்ணி நம்ம மேட்சிங் வர மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த இண்டெக்ஸிங்க்கு. இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா லீகல் மூவ் ஜென்ரேஷன் ரூல் ஃபார் செஸ்ஸில் வந்து செஸ் விளையாடுவோம் இல்லையா, லீகல் மூவ்ன்றதே நம்ம கரெக்டாக இப்படி தான் செய்யணும்னு சொல்கிற லீகல் மூவ் அதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். To access the appropriate rules immediately, assign an index to each board positions. நான் இப்போ இந்த ரூல்ஸை நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னா இப்போ செஸ் போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8x8 இருக்கும் இல்லையா. இப்போ இந்த செஸ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். அதான் பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ். ஒவ்வொரு பொசிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு பொசிஷனுமே நம்ம வந்து இன்டெக்ஸ் சொல்லுவோம். யூஸ் எனி ஆசிங் ஃபங்க்ஷன் டு ட்ரீட் த நம்பர் ஆஃப் அன் இன்டெக்ஸ் இன் டு த ரூல்ஸ். All the rules that describe a given board position will be stored under same key, so will be found together. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செஸ் போர்டில் இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்கும். நம்ம லீகல் மூவ் ஒவ்வொரு மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் இண்டெக்ஸ். ஒவ்வொரு மூவையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டெக்ஸ் சொல்லுவோம். சில ஆசிங் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரூல்ஸை வந்து சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது சிப்பாயினா நேராக தான் போகணும், கியூன்னா எந்த பக்கம் வேணால் போகலாம், அந்த யானைனா ஸ்ட்ரைட்டாக அடிக்கும், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே அந்த கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த போர்டு பொசிஷனில் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டெக்ஸிங் சொல்லுவோம். அந்த சேம் கீ, அதாவது எந்த மாதிரி ரூல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் அது. இப்போ நெக்ஸ்ட்டு மேட்சிங் வித் வேரியபிள்ஸ். இப்போ இண்டெக்ஸிங் என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் வித் வேரியபிள்ஸ். It is more efficient to consider the many-to-many problem in which many rules are matched against many elements in the state description simultaneously. இப்போ
இப்போ மேட்ச்டு வித் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 to 1 அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இதுவாகிடும். 1 to மெனினாலும் நமக்கு மேட்ச் ஆகிடும். ஆனால் மெனி டு மெனின்னும் போது பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி வரும்போது ஒரு கீ மேட்ச் ஆகலாம், இன்னொரு ரூல்ஸ் மேட்ச் ஆகாது. அந்த மாதிரி எஃபிஷியன்ட் டு கன்சிடர் மெனி டு ப்ராப்ளம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் வேரியபிள்ஸ் மேட்சிங் பண்ணுறதுல மெனி டு மெனி வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா RETன்ற ஒரு அல்காரிதம். ஓகேவா, இது இம்பார்ட்டண்டான அல்காரிதம். RET இஸ் ஒன் எஃபிஷியன்ட் மெனி டு மேட்ச் அல்காரிதம். மெனி டு மேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இல்லையா மேட்ச் பண்ணுறதுல, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா RET. இது வந்து 3 ரீசன்ஸ்க்காக இந்த அல்காரிதம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இஸ் அன் எஃபிஷியன்ட் வே அண்ட் டு சால்வ் த மெனி டு மெனி மேட்ச். ஓகேவா, இப்போ ரீசன் 1 இப்போ வந்து என்ன ரீசனுக்காக 3 ரீசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ரீசன் 1 என்னென்னு பார்த்தோன்னா the temporal nature of data. Rules usually do not alter the state description radically. If a rule did not match in the previous cycle, it will most likely fail to apply in the current cycle. அதாவது டெம்பரல் நேச்சர் ஆஃப் டேட்டா எந்த மாதிரி எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சில நேரத்தில் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகாது, ஆல்டர் பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய ப்ரீவியஸ் சைக்கிளில் இருக்கிற ரூல்ஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகலைன்னா நம்ம வந்து கரண்ட் ஸ்டேட்டில் அந்த ரூலை வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்படி அப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து ஃபெயில் தான் ஆகும். If the rule did not match in the previous cycle, it will most likely fail to apply in the current cycle. Current cycleயும் அது வந்து இதுவாக தான் இருக்கும். இந்த ஒரு ரீசன் டெம்பரல் நேச்சர் ஆஃப் டேட்டா இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, மெனி டு மேனியே ஹேட்ச் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, the RET maintains a network of rule conditions determine which rule might apply and which is no longer apply. இந்த இடத்துல நம்ம RET இந்த அல்காரிதம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரீ கண்டிஷன்ஸ் அண்ட் தென் கரண்ட் ஸ்டேட்டும் மேட்ச் ஆகலைன்னா நம்ம வேறு ரூல் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நிறைய நியூ ரூல்ஸ் கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். அந்த விச் ஒன் இஸ் நோ லாங்கர் அது வந்து ரொம்ப நேரம் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா, டிட்டர்மைன் விச் நியூ ரூல் எந்த நியூ ரூலை அப்ளை பண்ணால் இது கரெக்டாக வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த RET இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். இந்த RET அல்காரிதம் மூலமா எந்தெந்த கண்டிஷன்ஸு நெட்வொர்க்லேருந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு அந்த ரூல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது ரீசன் எதுக்காக இந்த இது யூஸ் பண்ணுறோன்னா, the structural similarity in rules. Different rules may share a large number of preconditions. அதாவது ஒரே கண்டிஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீ கண்டிஷன்ஸ்க்கு நிறைய ரூல்ஸ் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ரூல்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது, மேட்ச் ஆகாது. இஃப் யூ மேட்ச் த 2 rules independently, will repeat a lot of work unnecessary. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ 2 ரூல்ஸை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ண பார்த்தோம்னா அது அந்த மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா செஞ்ச ஒர்க்கே நிறைய வாட்டி தேவையில்லாத செய்ய வேண்டியதாக இருக்கும். இண்டிபெண்ட்டாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் வந்து மேட்ச் ஆகாது. அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு அந்த RET அல்காரிதம் தேவைப்படுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த RET என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஷேர் ஸ்ட்ரக்சர்ஸ் அது என்ன பண்ணால் ரூல்ஸை ஸ்டோர் பண்ணிக்கும். ஷேர் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் மெமரி செட் ஆஃப் கண்டிஷன் த அப்பியர் இன் செவரல் ரூல்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லையா, எப்போனா இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாது. டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் வந்து நிறைய ப்ரீ கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது மேட்ச் ஆகாது இல்லையா, அதான் ஸ்ட்ரக்சரல் சிமிலியாரிட்டி இன் ரூல்ஸ். அப்போ நம்ம இது யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஸ்ட்ரக்சர் இன் மெமரிக்கு தகுந்த மாதிரி அந்த செட் ஆஃப் கண்டிஷன்ஸை எந்தெந்த இடத்துல மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து டிக்ளேர் பண்ணும். இந்த ரீசனுக்காக நம்ம வந்து RET வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரீசன் 3 வேறு எந்த ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, persistence of variables binding consistency while all the individual preconditions of a rule might be made. அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்டிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீ கண்டிஷன்ஸுமே வந்து அதாவது சந்திச்சிச்சுன்னா தட் மீன் வேரியபிள்ஸ் பைண்டிங். ஒரே நேரத்தில் எல்லா ரூல்ஸ் எல்லா ப்ரீ கண்டிஷன்ஸையும் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள்ஸ் பைண்டிங் ஆகிடும். அதாவது ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிடும். அப்போ வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது வந்து கஷ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்னு இருக்கா, சன்னுக்கு வந்து மேரி அண்ட் ஜோன் இருக்குது அண்ட் தென் சன் பில் அண்ட் ஜோ. இப்போ இந்த இண்டிவிஜுவல் ப்ரீ கண்டிஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரீ கண்டிஷன்ஸ் நம்ம என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கு இல்லையா, அது சன்னு ஒன்னோட ஒன்று மிங்கிளாக இருக்குது. இப்போ வந்து நான் எப்படி தனியாக எடுக்கணும்னா, இப்போ சன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இது எக்ஸு இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இசட். ஓகேவா, இது ஒய், இதான் ஒய், SY Z. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரீ கண்டிஷன்ஸாக எக்ஸ் கமா ஒய் அண்டு எக்ஸ் கமா ஒய் இது கிராண்ட் பேரண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு அது மேரி பில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா
மேரி பில்லோடைய கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு வரும். இப்போ வந்து நம்ம கலாப்ஸாக இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸுக்கும் எப்படி தகுந்த மாதிரி இது வந்து கரெக்டாக கொண்டு வரணும் பைண்டிங் ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்இடி அல்காரிதம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் அண்ட் அப்ரோப்ரியேட் மேட்சிங்கு. மூணாவது டைப்ஸ் வந்து a more complex matching is required when the preconditions of a rule specified required properties that are not stated explicitly in the description of the current state. இது எப்போ வந்து காம்ப்ளெக்ஸாக நமக்கு வந்து மாறும்னா நம்மளோட ப்ரீ கண்டிஷனில் இருக்கிற ரூல்ஸும் கரண்ட் ஸ்டேட்டஸ் ரூல்ஸும் வந்து தட் ஆர் ஸ்டேட்டட் எக்ஸ்பிளிசிட்டி மீன்ஸ் எதுவுமே, அதாவது இப்போ ஒரு டேட்டாவை கொடுத்துருப்போம், இப்போ யூசர் மூலிமா ஒரு டேட்டா கொடுப்போம், ஆனால் ரெண்டுக்குமே வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறது, நாட் ஸ்டேட்டட் எக்ஸ்பிளிசிட்டி இல்லாமல், ஓகேவா, ப்ரீ கண்டிஷன்ஸுக்கும் கரண்ட் ஸ்டேட்டுக்கும் எதுவுமே லிங்க் இல்லாமல் ஒன்று தொடர்பு கொள்ள இல்லாமல் இருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் மேட்சிங்காக வந்து இருக்கும். It is simplest from matching is just the process of comparing. நம்ம சிம்பிளாக மேட்சிங் தான் சொல்லுவோம். இட்ஸ் அ கம்பேரிங் ஆஃப் டூ ஸ்ட்ரக்சர்ஸோ ஒரு பேட்டர்ன்ஸோ இல்லை வேரியபிள்ஸோ அதில் ஈக்குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறோம். பார்த்தா ஈக்குவாலிட்டி ஆர் டிஃப்ரெண்ட் ரெண்டும் சொல்கிறது தான் பார்த்தா மேட்சிங் சொல்லுவோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் மேட்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து எந்த ஒரு சிமிலாரிட்டியுமே இல்லை, எந்த ஒரு டிஃப்ரென்ஸ், அதாவது ஒன்றுக்கு ஒன்று லிங்கே இல்லாமல் இருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அப்ரோப்ரியேட் மேட்சிங் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும், மேட்சிங் பண்ணுறது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணுறோம், ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் மேட்ச் பண்ணுறதுல நமக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இ இந்த பொசிஷன் 6th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபர் ஆகுது. அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபர் ஆகுது இல்லையா. மேட்ச் பிட்வீன் ஒரு 2 கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒன்று டிஃபர் ஆனால் கூட என்னது இட்ஸ் நாட் எ மேட்ச் சின்ஸ் இட் இஸ் டிஃபரன்ஸ் 6 கேரக்டர் பொசிஷன் ஃபெயில்ஸ், இது வந்து ஃபெயில் ஆகிடுது. ஓகே, இப்படி இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், மேட்சிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி இருக்கும், ஒன்று டிஃபரன்ஸ் வந்து சொல்லணும் இல்லையா. மேட்சிங் ஃபெயில் எப்போ வந்து மேட்ச் ஃபெயில் ஆகுதோ டிஃப்ரென்ஸ் இருந்தால் அந்த மேட்ச் ஃபெயில் ஆகிடும். 2 ஸ்ட்ரக்சர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அந்த மேட்ச் வந்து கரெக்ட் ஆகிடும். இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ்ன்னு வரும்போது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏசிடி ஈக்குவல் டு எக்ஸ்டி கொடுக்கும், ஓகேவா. இப்போ எக்ஸ் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 இது ஈக்குவலாக பார்ப்போம். இப்போ இந்த பொசிஷன் ஈக்குவலு, இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சி, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இ ஈக்குவல் டு இங்கே கொஷின் மார்க் எக்ஸ் ஈக்குவல் டு இ. இதான் காம்ப்ளெக்ஸ் மேட்சிங் சொல்லுவோம். ஏன்னா சியும் இயும் ஈக்குவல் கிடையாது. அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இப்போ நான் கிளியராக போடுறேன். ஏசிடிஇ ஈக்குவல் டு ஏஎக்ஸ்டி கொஷின் மார்க் எக்ஸ், ஓகேவா. இப்போ இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஇ, இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதுவுமே மேட்சில் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மேட்சிங். ஏன்னா இந்த இடத்துல சியும் இயும் ஈக்குவல் கிடையாது, ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுதான் வந்து நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் மேட்சிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 4th வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ரிசல்ட் ஆஃப் த மேட்சிங் ப்ராசஸ் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் whose ancestors have matched the current state description along with the binding variables. கம்ப்ளீட் ரிசொல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு மேட்சிங் ப்ராசஸ் நடந்திருக்கு, அங்கே லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸில் கரண்ட் ஸ்டேட்டும் பைண்டிங் வேரியபிளும் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. நம்ம கரண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற வேரியபிள்ஸ் கண்டிஷன்ஸும் அண்ட் தென் பைண்டிங் வேரியபிள்ஸில் இருக்கிறத ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன்ஸ். அது எப்போ வந்து 2 ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இஃப் த ஜாப் ஆஃப் த சர்ச் மெத்தட் டு டிசைட் ஆன் த ஆர்டர் டு விச் ரூல்ஸ் வில் பி அப்ளைடு. இப்போனா இந்த சர்ச் மெத்தடில் எந்த ரூல்ஸை அப்ளை பண்ணால் இது 2 ஈக்குவலாக இருக்கும். எப்போ வந்து இது ஈக்குவலாக இருக்கும்னா இந்த மாதிரி நம்ம சர்ச் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸை எந்த ஆர்டரில் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கரெக்டாக தெரியும் போது பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலாக வரும். ஹியர் இன்கார்பரேட் சம் டெசிஷன் மேக்கிங் இந்த சர்ச் ப்ராசஸ், அதாவது அந்த மாதிரி வரதுக்கான சர்ச் ப்ராசஸ் நம்ம மேற்கொண்டோம் இல்லையா, அதான் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன். எதாவது கரண்ட் ஸ்டேட், அதை கரண்ட் ஸ்டேட்டும் அண்ட் தென் பைண்டிங் வேரியபிள்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி கொண்டு வரது, அந்த மாதிரி சர்ச்சிங் ப்ராசஸ் கொண்டு வர பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது 3 பேசிக் அப்ரோச்சஸ் இருக்குது. என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா
ப்ரிஃபரன்சஸ் பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ், ஸ்பெசிஃபை த ஃபிசிக்கல் ஆர்டர் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் கிவ் த ப்ரியாரிட்டி டு, அதாவது ஃபிசிக்கல் ஆர்டர் ஆஃப் த ரூல்ஸ், எந்த ரூல் வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்ற ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பில்ட் ஏ மேட்சர் ஸோ தட் இட் ரிசர்ச் ரூல்ஸ் தட் ஆர் மோர் ஜென்ரல் தன் த அதர் ரூல்ஸ் தட் ஆல்சோ மேட்சஸ். இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணுறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் எந்த ரூல்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு. இப்போ ஒவ்வொரு ரூல்ஸும் ஒவ்வொன்றுக்கு மேட்ச் பண்ணிட்டு வரும் இல்லையா. இப்போ வந்து ஒரு ரூல் ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பதில் வேற ரூல் என்ன கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அது வந்து இது பண்ணணும். இஃப் த செட் ஆஃப் preconditions of one rule conditions all the preconditions of another that ignore the one which is more general. இப்போ set of preconditions, if a set of precondition of one rule இருக்கு, all the preconditions of other ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்குது, அதே வந்து பார்த்தீங்கன்னா அனதர் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்கோ அது வந்து மோர் ஜென்ரல், விச் ஒன் இஸ் மோர் ஜென்ரலாக இருக்கோ அந்த ரூலை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி இக்னோர் பண்ணிடணும். இது ஒரு கண்டிஷன்ஸ். இஃப் த ப்ரீ கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒன் ரூல் ஆர் த சேம் ஆஃப் த அனதர் எக்ஸப்ட். இப்போ ஒரு ப்ரீ கண்டிஷன் ஆஃப் ஒரு ரூல் வந்து இன்னொன்று சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு கேஸ் வேரியபிள் இருக்குது இல்லையா, அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வேரியபிள்ஸ், இப்போ ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸும் இன்னொரு ப்ரீ கண்டிஷன்ஸும் சேமாக இருந்தால் ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்ம வந்து இக்னோர் பண்ணிடணும். இதான் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸு. ப்ரிஃபரன்ஸ் ரூல் பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ். 3 அப்ரோச்சஸ் இருக்குது. அதாவது எந்தெந்த ரூல்ஸ் எப்பப்போ அப்ளை பண்ணணும், எது ரிஜெக்ட் பண்ணால் எது அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி ஒரே மாதிரி கான்செப்ட் வந்தால் எதை இக்னோர் பண்ணுறத ஃபஸ்ட் இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்சஸ் பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கும். த மேட்சிங் ப்ராசஸ் கேன் எல்ஸ் த burden ஆன் த சர்ச் மெக்கானிசம்ஸ் இஸ் ஆர்டர் டு மேட்சஸ் இஃப் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பேஸ்ட் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தட் ஆர் மேட்ச்டு. இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பேர்டன் ஆகிடும். அப்போ வந்து சர்ச் மெக்கானிசம் நம்ம எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தரணும். அதான் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த ஆப்ஜெக்டை வச்சா அது வந்து மேட்ச் ஆகுன்றதை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். The patterns looked for specific combination of important keywords. அந்த patterns எப்படி இருக்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா return the match involving the highest priority keywords. இப்போ இது வந்து எப்படி பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால், இப்போ வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன் மே ஐ கம் இன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் மே ஐ கம் இன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது மேம் கமின் அப்படின்னு நம்ம எதாவது கொடுக்குறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன ஆப்ஜெக்ட் நமக்கு கம்மின்றது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் இந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா மேட்சிங். அப்போது இப்போ இதில் இல்லாமல் அது கம்மின் உள்ளே வரலாமா அதுதான் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போது அந்த வே ஆஃப் பேட்டர்ன் தான் மாறுதே தவிர அந்த கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கீவேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி எந்த ரூல்ஸ் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, அதாவது எது அதிகமாக இருக்குது இதில் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டினா கம்மின், அப்போ அந்த மாதிரி கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து மேட்ச் பண்ணோம். இப்போ மேட்ச் பண்ணால் நமக்கு என்ன தெரியுது, இது ஒரு ஆப்ஜெக்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட், இல்லை நமக்கு என்ன தெரியுது கம்மின் அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு அப்ரோச்சஸில் மூணாவதாக நம்ம பார்த்தோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்ஸை பொறுத்து இருக்குது. ஃபயர் ஆல் த ரூல்ஸ் அதாவது வெயிட்டிங் டெம்பரவர்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென் வி யூஸ் த ஹியூராஸ்டிக் ஃபங்க்ஷன் கேன் பி எவால்வேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸுமே வந்து நமக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, அதாவது நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹியூராஸ்டிக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொருவராக வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். அந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி ப்ரிஃபர்டு ஒன் ஹியூராஸ்டிக் ஃபங்க்ஷனை வச்சு ரிசல்ட்டிங் ஸ்டேட்ஸ் அதாவது அந்த ரிசல்ட்டிங் ஸ்டேட்ஸை கொண்டு வரணும். ஒவ்வொரு ரூல்ஸாக அப்ளை பண்ணி என்ன ரிசல்ட் வருது, ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்ஸ். இப்போ வந்து மேட்சிங்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.